ஒரு ஊர்ல ராமையா லக்ஷ்மணையான்னு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்களோட பெற்றோர்கள் கிட்ட இருந்து பரம்பரையா வந்த நிலத்துல விவசாயம் செஞ்சு அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வயல்ல அண்ணே, அப்பா நமக்கு இந்த நிலத்தை கொடுத்ததுனாலதான் நம்ம வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கு. ஆமா தம்பி, சாப்பாடு, துணிமணி, இருப்பிடம்னு எந்த குறைவும் இல்லாம நம்ம சந்தோஷமா தான் இருக்கோம். ஆனா என்னை விட நீதான் அதிகமா கஷ்டப்பட்டு உழைக்கிற. நான் கொஞ்சம் சோம்பேறியாவே தான் இருக்கேன். நீ சின்ன பையன், நீ எதுக்குடா கஷ்டப்பட்டுக்கிட்டு? நம்ம 2 பேர்ல யாரு கஷ்டப்பட்டாலும் ஒண்ணுதான் தம்பி. அப்படியே 2 பேரும் ஒற்றுமையா பேசிக்கிட்டே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போனதும் ராமையாவோட சரஸ்வதி வந்து பேசினா. வாங்க வாங்க, வெயில்ல கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்திருப்பீங்க, வந்து உட்காருங்க, சாப்பாடு போடுறேன். நான் அப்புறம் சாப்பிடுற சரஸ்வதி, முதல்ல தம்பிக்கு பரிமாறு. ஐயோ அண்ணா, என்னை விட அதிகமான வேலை நீதான் பார்த்த. முதல்ல நீ சாப்பிடு. சரி சரி, 2 பேருக்கும் சேர்த்தே பரிமாறுறேன் வாங்க. சரஸ்வதி 2 பேருக்கும் சாப்பாடு பரிமாறினா. அந்த நேரத்துல லக்ஷ்மணையாவோட மனைவி கௌரி கோழி குழம்போட அங்க வந்தா. நில்லுங்க நில்லுங்க, அந்த ருசியே இல்லாத குழம்பு ஏன் சாப்பிடுறீங்க? இந்த கோழி குழம்பு ஊத்தி சாப்பிடுங்க. கௌரி, என்ன பேச்சு இது? அண்ணியோட சமையல் எவ்வளவு ருசியா இருக்கும்னு உனக்கு தெரியும்ல? ஆமா ஆமா தெரியும் தான், நானும் பாத்துட்டு தானே இருக்கேன் உப்பு சப்பு இல்லாத அந்த சமையல. இப்படி கௌரி கேலி பண்ணுனா. ஆனா சரஸ்வதி அதை பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டா. சண்டைய வழக்க அவ விரும்பல. சரி, நாளையில இருந்து இன்னும் நல்லா சமைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். இன்னைக்கு கௌரி செஞ்ச குழம்பையே சாப்பிடுங்க. ஆமா தம்பி, இதையே சாப்பிடலாம். இப்படி ராமையா சொன்னா. இத கேட்டதும் கௌரி, நான் என் வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் செஞ்சேன், இப்படி சொல்லிட்டு லக்ஷ்மணையாவுக்கு மட்டும் பரிமாறினா. இத பார்த்து மத்த 3 பேரும் அதிர்ச்சியாய் நின்னாங்க. லக்ஷ்மணையா கௌரி கிட்ட இப்படி கேட்டான். கௌரி, என்ன இது? எப்போ இல்லாத வழக்கமா இப்படி தனியா சமைக்கிறது, தனியா பரிமாறுறது? நல்லா இருக்கே நீங்க கேக்குறது. என் புருஷனுக்கு நான் சமைச்சு பரிமாறுறது கூட தப்பாயிடுமா? உனக்கு ஏதோ மூளை கலங்கிருச்சு. எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். டே லக்ஷ்மணம், இங்க வாடா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி பாதியில எந்திரிச்சு போக கூடாது. பின்ன என்ன செய்ய சொல்றீங்க அண்ணா? இவ என்ன பேசுறான்னு இவளுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? பாருங்க தம்பி, எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம். முதல்ல நீங்க சாப்பிட்டுட்டு போங்க, அப்படி சொன்னா சரஸ்வதி. அவனும் அப்படியே செய்றான். அன்னைக்கு ராத்திரி வீட்ல எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. மறுநாள் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. சரஸ்வதியும் காய்கறிகளுக்காக தோட்டத்துக்கு போயிட்டா. அப்போ பக்கத்து வீட்டு சுலோச்சனா அவங்க வீட்டுக்கு வந்து, அம்மாடி கௌரி, வீட்ல தான் இருக்கியா? பாட்டி வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நல்ல வேளை இந்த சமயத்துல வீட்ல யாரும் இல்ல. நேத்து நான் சொன்னபடியே செஞ்சியா இல்லையா? அச்சு பெசகாம அப்படியே செஞ்சேன் பாட்டி. சரிதான், இப்படி மட்டும் பண்ணலனா நாளைக்கு உங்களுக்குன்னு ஒண்ணு மிஞ்சாது. இந்த கூட்டு குடும்பமா சேர்ந்து இருக்கிறதெல்லாம் பெரிய தொல்லை, வாழ்க்கைக்கு உதவாது. அப்படியா பாட்டி? ஆமாம்மா, நீ என் பொண்ணு மாதிரிங்கிறதுனால சொல்றேன். இல்லேனா எனக்கு என்ன வந்துச்சு சொல்லு? பாட்டி, நீங்க என்ன சொன்னாலும் அது மாதிரியே செய்றேன். மத்ததையும் கூட நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன்னா நீ நினைச்சது உனக்கு கிடைக்கும்டி. சரிங்க பாட்டி, இப்படி சொன்னா. 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள சரஸ்வதி அங்க வரவும் சுலோச்சனா கிளம்பி போயிட்டா. கௌரி, இந்த சுலோச்சனா பாட்டி இப்பெல்லாம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வராங்களே, ஏன்? நல்லா இருக்க, அக்கம் பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்து போய் இருக்க மாட்டாங்களா என்ன? அதுக்கு சொல்லல, இப்படி அடுத்தவங்க நம்ம வீட்டுக்குள்ள அடிக்கடி வர்றது நமக்கு நல்லதுக்கு இல்ல. நீ யாருக்கிட்டயும் பேசாம உம்முன்னு இருக்கங்கிறதுக்காக எல்லாரும் அப்படியே இருப்பாங்களா? நம்ம மேல அக்கறை இருக்கிறவங்க வரத்தான் செய்வாங்க. சரிம்மா, நான் எதுவும் சொல்லல, அப்படி சொல்லிட்டு உள்ள போயிட்டா சரஸ்வதி. அன்னைக்கு சாயங்காலம் லக்ஷ்மணையா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட போய் கௌரி, என்னங்க, நேத்துல இருந்து நீங்க என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறீங்க. எதுக்கு பேசணும்? என்ன பேசணும்? நேத்து ராத்திரி நீ செஞ்ச காரியம் ஏதாவது சரியா இருக்கா சொல்லு. ஐயோ, அது இல்லங்க, இது வரைக்கும் நம்ம ஒன்னாதான் இருந்தோம், நல்லாதான் இருந்துச்சு. ஆனா நாளைக்கு ஒரு உப்பு பருப்பு கூட அவங்க போடுறதுதான் நம்ம சாப்பிடணுமா? நமக்குன்னு தனியா எதுவும் வேண்டாமா சொல்லுங்க? பாரு கௌரி, எங்களோடது ஆரம்பத்துல இருந்தே கூட்டு குடும்பம் தான். எது செஞ்சாலும் அதை நாங்க ஒன்னாதான் செய்வோம். இப்போ எல்லாம் நல்லா தாங்க இருக்கும். நாளைக்கு ஒரு குழந்தை குட்டின்னு வரும்போது தான் இதோட கஷ்டம் என்னன்னு புரியும். இப்ப என்ன சொல்ல வர? எது எப்படியோ, தனித்தனியா இருக்கிறது தாங்க எல்லாருக்கும் நல்லது. அப்படி கோபமா அங்கிருந்து போயிட்டா கௌரி. லக்ஷ்மணையாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, மௌனமா இருந்துட்டான். ஒரு 2 நாள் போச்சு. டேய் லக்ஷ்மணையா, என்னடா 2 நாளா ஏதோ மாதிரி அமைதியா இருக்க? ஒன்னும் இல்ல அண்ணா, வீட்ல நடக்கிற விஷயங்களை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கியா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல அண்ணன்.
இப்படி விஷயத்த மறைக்க பார்த்தான். வீட்ல கௌரியோட தொல்லை அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி சாப்பாடு சாப்பிடும்போது, அண்ணன், அண்ணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன தம்பி? அது மதனி, இனிமே ஆளாளுக்கு தனியா இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. என் பங்கு நிலத்தை நான் விவசாயம் பண்ணிக்கிறேன், உங்க பங்கு நிலத்தை நீங்க பாத்துக்கோங்க. இப்படி சொன்னான். அன்னையில இருந்து அண்ணன் தம்பிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஆரம்பிச்சது. 2 நாட்களுக்கு பிறகு லக்ஷ்மணையா இன்னும் உறுதியா சொன்னான். அண்ணா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொத்தை பிரிச்சுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்னடா இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எதிர்காலத்துக்காக அவங்க வேலைய பாத்துக்கிட்டா நல்லதுன்னு தோணுது. நீ இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனாலும் உன் இஷ்டம். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஊர் பெரியவர் வெங்கடேசம் முன்னிலையில 2 பேரும் வந்தாங்க. என்னையா ராமையா லக்ஷ்மணையா, இவ்ளோ காலம் ஒற்றுமையா இருந்தீங்க, இப்ப சொத்தை பிரிச்சுக்க விரும்புறேன்னு சொல்றீங்க? ஆமா சித்தப்பா, தம்பி அதை தான் விரும்புறான். அதனால ஆமா சித்தப்பா, அது என்னோட முடிவுதான். சரி, நீங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டு வரும்போது நானும் சரிசமமா உங்களுக்கு பிரிச்சு தரேன். அப்படி வீடு, நிலம், கால்நடைன்னு எல்லாத்தையுமே பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. இனிமே உங்க வாழ்க்கை உங்க கையில தான்ப்பா இருக்கு, ஜாகிரதையா பாத்திருங்க. சரி சித்தப்பா. இப்படி சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி லக்ஷ்மணையா வீட்ல, பாத்தீங்களா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இனி நம்ம இஷ்டம் போல நம்ம வாழ்க்கைய நம்ம வாழலாம். சரி. என்னங்க, உங்க முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? உள்ளுக்குள்ள ஏதோ குறை இருக்கிற மாதிரி தெரியுது கௌரி. அண்ணன் கூட இருந்த பந்தம் திடீர்னு தூரம் ஆயிட்ட மாதிரி இருக்கு. போதும் போதும், பந்தம் பாசம்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தா யாரும் வந்து ஒரு பிடி சோறு கூட நமக்கு போட போறது கிடையாது. அப்படி திட்டிக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் ராமையா வீட்ல சரஸ்வதி, நீங்க வருத்தப்படாதீங்க, காலமே எல்லாத்தையும் மாத்தும். தம்பி இப்படி மாறிடுவான்னு நான் நினைக்கவே இல்ல சரஸ்வதி. யாரோ அவனை தப்பான வழிக்கு இப்படி மாத்துறாங்க. உண்மைதாங்க, ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவனே மாறுவான். சில நாட்களுக்கு பிறகு லக்ஷ்மணையா வயல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தான். எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. முன்னால அண்ணனோட இருந்த போது எவ்வளவு சுலபமா இருந்துச்சு. அப்போ பக்கத்து வீட்டு சுலோச்சனா வந்தாங்க. என்ன மருமகனே, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யற போல? ஆமா பாட்டி, எல்லா வேலையும் தனியா செய்யறது கஷ்டமா தான் இருக்கு. அது சரி, உன் அண்ணன் கிட்ட இன்னும் நல்ல நிலமா இருக்கிற மாதிரி தெரியுது. உன் அண்ணன் உன்னை நல்லா ஏமாத்திட்டான். என்னது? அப்படியா? பின்ன இல்லையா? அவனுக்கு மட்டும் வேலை சுலபமா இருக்கு, உனக்கு மட்டும் ஏன் கஷ்டமா இருக்கு? அப்படியா? ஆமா, அவன்கிட்ட குடோன்ல தானியங்கள் கூட அதிகமா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி சுலோச்சனா லக்ஷ்மணையாட்ட பேசிட்டு இருந்தா. இதான் சரியான நேரம், உன் உரிமைய நீ எடுத்துக்கோ. எப்படி? ராத்திரியோட ராத்திரியா போய் அவன் தானியத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துரு. அப்படி செய்யறது சரியா இருக்குமா? அது உன் வயல்ல விளைஞ்சது தானே, எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுற? இப்படி சுலோச்சனா சொன்னதை கேட்டு லக்ஷ்மணையா மெதுவா உள்ள போய் தானியத்தை எடுக்க முயற்சி பண்றான். அதே நேரத்துல மறுபக்கம் ராமையாவும் அங்க வந்தான். தம்பிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் தானியத்தை எடுத்து அவன் இடத்துல வைக்கிறேன். 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அண்ணா, என்ன தப்பு செஞ்சுட்டேன்? உன்னை ஏமாத்துறதுக்காக தான் இங்க வந்த. நான் உனக்கு உதவி செய்ய தான் வந்தேன்டா தம்பி. நான் உன்னை சந்தேகப்பட்டு பெரிய தப்பு செஞ்சுட்டேன்டா. அதெல்லாம் பரவாயில்லடா, எல்லாம் கௌரி பேச்ச கேட்டுதான் இப்படி. சரிடா, அத பத்திலாம் கவலைப்படாத, அவங்களுக்கும் உண்மை புரியறபடி செய்வோம். இப்படி அண்ணன் தம்பி 2 பேரும் முடிவு பண்ணாங்க. அடுத்த நாள் லக்ஷ்மணையா கௌரி கிட்ட போய், கௌரி, இதெல்லாம் நம்ம நிலத்துல விளைஞ்ச தானியம். இது உங்க அண்ணனோடது தானே? சுலோச்சனா பாட்டி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்படியா? இல்லனா நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைப்பீங்களா என்ன? கௌரி, அந்த சுலோச்சனா பாட்டி சொன்னதெல்லாம் உண்மை நீ நினைக்கிறியா? பின்ன பொய்யா? உங்க அண்ணன் தானே உங்களை இப்படி நல்லா ஏமாத்திருக்காரு. சரி, ஒரு தடவை என் கூட வா, உனக்கே உண்மை என்னன்னு புரியும். கௌரியையும் கூட்டிக்கிட்டு ராமையாவோட குடோனுக்கு போனான். இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அப்போ ராமையா முன்னாடி வந்தாரு. தம்பி, நேத்து ராத்திரி வச்ச தானியத்தை பாத்தியா? இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து வைக்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட. என்னது, நீங்களா அது கொண்டு வந்து வச்சீங்க? ஆமா கௌரி, நேத்து ராத்திரி நான் இங்க திருடுறதுக்காக தான் வந்தேன். ஆனா அண்ணன் நமக்காக தானியம் எடுத்து கொடுத்தாரு. அது எப்படி? சுலோச்சனா பாட்டி என்கிட்ட சொன்னது. சுலோச்சனா பாட்டினாலதான் நமக்குள்ள சந்தேகமே வந்துச்சு. நம்ம பிரிஞ்சு போறதுல அவளுக்கு ஏதோ நல்லது இருக்கு. நம்ம அவளோட பேச்ச நம்பி நம்ம உறவையே கெடுத்துக்கிட்டோம் கௌரி. நான் ரொம்ப பெரிய தப்பு தான் பண்ணிட்டேன். அண்ணன் தம்பி உங்க 2 பேரையும் நான் பிரிச்சுட்டேன். நம்ம எப்பவும் பிரிஞ்சு போக முடியாதுமா. என்ன, இது ஒரு கஷ்ட காலம். இப்படி சொல்லி அண்ணன் தம்பி 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க.
இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, அடுத்தவங்க பேச்ச நம்புனா நம்ம சொந்த உறவையே நம்ம ஏமாத்துனதுக்கு சமம். ரங்கம்மா கடினமா உழைச்சு சம்பாதிச்சாலும் அவகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அது கஞ்சத்தனம். பணம் செலவழிக்கிறதுன்னா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. காலம் ஓடுச்சு. காலம் கடந்துச்சு. லக்ஷ்மி சீதா 2 பேரும் வளர்ந்து பெரிய பொண்ணுங்களானாங்க. அவங்களுக்கு நல்ல குடும்பங்கள்ல திருமணம் நடந்துச்சு. லக்ஷ்மிக்கு ராமுவோடையும் சீதாவுக்கு கிருஷ்ணனோடையும் கல்யாணம் ஆச்சு. 2 பேரும் நல்ல குணம் உள்ளவங்க தான். எல்லாம் நல்லா போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமா வந்த முதல் பண்டிகைக்கு லக்ஷ்மி ராமு கிட்ட இப்படி சொன்னா. என்னங்க, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா வர்ற முதல் பொங்கல் இது. இதுவரைக்கும் அம்மா வீட்டுக்கு போவே இல்ல. அங்க அம்மா தனியா இருக்காளோ என்னவோ. இந்த முறை பண்டிகைக்கு எங்க ஊருக்கு போயிட்டு வரலாமா? வாங்களேன். லக்ஷ்மி, ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்க. எனக்கும் ரொம்ப நாளா அத்தைய பார்க்கணும்னு ஆசைதான். அது மட்டும் இல்லாம அத்தை சமைக்கிற சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கும். உனக்காக இல்லாட்டினாலும் அத்தையோட சமையலுக்காகவே நான் கண்டிப்பா வருவேன். ம், ரொம்ப சந்தோஷங்க. நீங்க வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். இருங்க, இப்பவே எங்க அம்மா கிட்ட போயிட்டு பொங்கலுக்கு நாங்க எல்லாம் அங்க இருப்போம்னு தகவல் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்படியே லக்ஷ்மி அவங்க அம்மா ரங்கம்மாவுக்கு பொங்கலுக்கு வர்றதா தகவல் அனுப்புனா. அதே போல சீதாவும் ரங்கம்மாவுக்கு தகவல் அனுப்புனா. இந்த செய்தியை கேட்ட ரங்கம்மா மகிழ்ச்சியாயி பக்கத்து வீட்டு சுப்பம்மா கிட்ட இந்த மாதிரி சொன்னா. ஹே சுப்பம்மா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் 2 பொண்ணுங்களும் இந்த பொங்கலுக்கு மருமகன்களோட வீட்டுக்கு வர்றதா ஃபோன் பண்ணுனாங்க. இந்த செய்தியை கேட்டதுமே எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ரொம்ப சந்தோஷம். ஆமா ரங்கம்மா, உன் முகத்துல சந்தோஷம் தெரியுது. ஆனா மனசுல ஏதோ கவலை இருக்கிற மாதிரி தெரியுதே. இத்தனை நாள் நீ தனியா இருந்த, பெரிய செலவு இல்லாம காலத்தை கடத்திட்ட. ஆனா இப்ப அப்படி இல்லையே ரங்கம்மா. மருமகன்கள்லாம் வராங்க. அவங்களுக்கு மரியாதை செய்யணும்னா பணம் செலவாகும்ல. ஆமா சுப்பம்மா, எனக்கும் அதே பயம்தான். இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் இப்போ செலவாயிடுமோன்னு எனக்கு உள்ளுக்குள்ள கவலைதான். இப்படி மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுக்கிட்டே ரங்கம்மா நாட்களை கடத்துனா. சில நாட்கள்ல பண்டிகையும் வந்துச்சு. 2 மகள்களும் தங்களோட கணவன்மார்களோட ரங்கம்மாவோட வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்த ரங்கம்மா, அம்மா லக்ஷ்மி, சீதா, நல்லா இருக்கீங்களா? தம்பி ராமு, கிருஷ்ணா எப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? உங்களெல்லாம் இப்படி ஒன்னா பாக்குறதுக்கு என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இருங்க, முதல்ல திருஷ்டி கழிக்கிறேன். இப்படி சொல்லி ஆரத்தி எடுத்து எல்லார்ட்டையும் காட்டி அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப காலத்துக்கு அப்புறமா சந்திச்சதுனால மகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. மதிய உணவு நேரம் வந்துச்சு. கிருஷ்ணாவும் ராமுவும் இப்படி சொன்னாங்க. அத்தை, மதியான சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு. எங்களுக்கு என்ன ஸ்பெஷலா சமைச்சிருக்கீங்க? இப்பதானே வந்தீங்க, சாயங்காலமா விசேஷமா ஏதாவது செஞ்சு தரேன். இந்த வேளைக்கு சாதம் ரசத்தோட சாப்பிட்டு முடிச்சிடுங்க. ஐயோ, இவங்களுக்கு ஏதாவது செய்யாம விட்டுட்டோம்னா இப்படி முகத்துக்கு நேராவே கேக்குறாங்களே. இப்ப இவங்களுக்கு வேளைக்கு ரகரகமா சமைக்கணும்னா பணம் செலவாகுமே. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இப்படி ரங்கம்மா மனசுக்குள்ள யோசிச்சா. அம்மா, பசிக்குதுன்னு சொன்னா இப்படி ஏதோ யோசனையில மூழ்கிட்டு இருக்க. சீக்கிரம் பரிமாறுமா. இவ்ளோ வளர்ந்ததுக்கு அப்புறமும் சின்ன பிள்ளைங்க மாதிரி என்ன சமைச்சு போட சொல்றீங்களே, இது சரியில்ல. சமையல் கட்டுல சமைச்சு வச்சிருக்கிற சாப்பாட்டை எடுத்து நீயும் உங்க அக்காவும் மருமகன்களுக்கு பரிமாறுங்க. நான் வரேன். சரிம்மா, உனக்கு ஏதாவது வேலை இருந்ததுன்னா முடிச்சிட்டு வா. அதுக்குள்ள நாங்க சாப்பிடுறோம். சீதா ரங்கம்மா பண்ணின சாதம் அப்புறம் ரசத்தை பரிமாறினா. இத பார்த்த ராமு, இது என்ன லக்ஷ்மி, மருமகன்கள் வராங்கன்னு தெரிஞ்சும் உங்க அம்மா எதுவும் விசேஷமா சமைக்கலையா? ஐயோ, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். நான் செஞ்சாலும் எங்க அம்மா செஞ்சாலும் ஒண்ணுதானே. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இப்பவே நான் உங்களுக்கு அதை செஞ்சு கொண்டு வரேன். நீ செய்யறதா இருந்தா இவ்ளோ தூரம் ஏன் வரணும்? அத்தை நல்லா சமைப்பாங்கங்கிறதுக்காக தான் இவ்ளோ தூரம் வந்ததே. கிருஷ்ணா, நீ என்ன எதுவும் சொல்லாம இருக்க? உனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லையா? ஆமா ஆமா. சீதா, என்னது இது? உங்க ஊர்ல மருமகன்களுக்கு இப்படித்தான் மரியாதை பண்ணுவாங்களா? ஐயோ, ஒரு சின்ன விஷயத்தை எதுக்கு இவ்ளோ பெருசா பேசிட்டு இருக்கீங்க? இப்பதானே வந்தோம். கிளம்புறதுக்குள்ள ஏதாவது செஞ்சு தருவாங்க. இப்போதைக்கு இதை சாப்பிட போறீங்களா இல்லையா? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னோம். அத்தை இவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அதுக்கு எதுக்கு கோபம்? வா, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். அப்படி அன்னைக்கு எல்லாரும் இருந்ததை வச்சு சாப்பிட்டு முடிச்சாங்க. ஆனா ரங்கம்மாவோ, மருமகன்களுக்கு என்ன சமைக்கிறது? செலவு செய்யலைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. செலவு செஞ்சா இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் எல்லாம் வீணாயிடுமே. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தபோது சுப்பம்மா அந்த இடத்துக்கு வந்தாங்க. என்ன ரங்கம்மா, இவ்ளோ தீவிரமா யோசிக்கிற? ஏதாவது பிரச்சனையா?
பொண்ணுங்க வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க கூட நேரத்த செலவழிக்காம இப்படி தனியா உட்கார்ந்து என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியாதா சுப்பம்மா? மருமகன்களுக்கு ஏதாவது சமைச்சு குடுக்கணும்னா அதுக்கு நெறைய பணம் செலவாகும்ல. பணம் செலவழிக்காமலேயே எப்படி சமைக்கிறது? எப்படி மரியாதை செய்யறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரங்கம்மா, என்கிட்ட இதுக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு. சொல்றேன். ஆனா உனக்கு கிடைக்கிறதுல எனக்கும் பங்கு தரதா இருந்தா, செலவே இல்லாம உன் மருமகன்களுக்கு உபசாரம் செய்யறதுக்கு ஒரு உபாயத்த சொல்றேன். அப்படியா சுப்பம்மா? எவ்ளோ நல்ல விஷயம் சொல்ற. இத கேக்கும்போதே மனசுக்கு எவ்ளோ நிம்மதியா இருக்கு தெரியுமா? அந்த உபாயம் என்னன்னு சீக்கிரம் சொல்லு. உனக்கும் பங்கு தர்றேன். கவலைப்படாத. சரி சொல்றேன் கேளு. நம்ம ஊர் எல்லையில இருக்கிற ரமணா தினமும் ஆத்துக்கு போய் மீனும் எறாலும் பிடிப்பான். ஆனா அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு உதவி செய்ய ஆட்கள் யாருமே இல்ல. அதனால நீ போய் அவனுக்கு உதவி செஞ்சேன்னா, அவன் கண்டிப்பா உனக்கு நல்ல மீன்களையும் எறால்களையும் தருவான். அத வச்சு நீ உபசரிக்கலாம். எனக்கும் கொஞ்சம் மீன்கள் கிடைக்கும். இப்ப சொல்லுடி, எப்படி இருக்கு நான் சொன்ன இந்த யோசனை? ரொம்ப நல்லா இருக்கு சுப்பம்மா. நான் இப்பவே போய் அவனுக்கு உதவி பண்ணி அவன்கிட்ட இருக்கிற மீன்கள வாங்கிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு உடனே கிளம்பி ரமணா கிட்ட போய் வலை வீசுறதுக்கு உதவி செய்றா. அதனால பணம் செலவழிக்காமலேயே நல்ல மீன்களையும் இறால்களையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரா. ரங்கம்மா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுச்சு. அம்மா, இவ்ளோ நேரம் நீ எங்க போன? மத்தியானம் கூட சாப்பிடாம அப்படி என்னம்மா உனக்கு அவசர வேலை வந்துடுச்சு? லக்ஷ்மி, இங்க பாரு, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. மீனு, எறாலு இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி மருமகன்களுக்கு நல்ல ருசியா சமைச்சு குடுமா. எடுத்துட்டு போ. அதுக்குள்ள சீதாவும் அங்க வந்து, அம்மா, இந்த வயசுல இவ்ளோ கஷ்டப்படணுமா? எங்களுக்காக ஏன் இவ்ளோ சிரமப்படுற? உன்னோட உடல்நிலை தான் அவ்வளவா சரியா இல்லல்ல. அதெல்லாம் எப்பவும் இருக்கிறது தான். மருமகன்கள் எப்பவோ ஒரு முறை தான் வராங்க. அவங்களுக்கு இவ்ளோ கூட செய்யலைன்னா நல்லா இருக்காது சீதா. அதிகமா பேசாதீங்க. மருமகன்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் வருத்தப்படுவாங்க. சரி, ஆனா முதல்ல நீ வந்து சாப்பிடு. அப்புறம் கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு ஓய்விடு. அப்படி சாயங்காலம் முடிஞ்சு ராத்திரி சாப்பாட்டு நேரத்துக்கு கிருஷ்ணா, நல்ல கமகமான்னு மனம் வருதுல்ல? அத்தை, அப்படி நமக்கு என்ன விசேஷமா சமைக்கிறாங்கன்னு தெரியலையே. ஆமா ராமு, வாசனையிலேயே நாக்குல எச்சி ஊறுதே. சரி வா, போய் பாப்போம். அப்படி சமையலறைக்கு போனாங்க. ஆனா சமையலறையில ரங்கம்மாவுக்கு பதிலா சீதாவும் லக்ஷ்மியும் சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அத பார்த்துட்டு, என்னது இது? நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க? அத்தை சமைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டுல இங்க வந்தோம். உங்க அம்மா எங்க? என்ன இது? வந்த நேரத்துல இருந்தே இப்படிதான் நடக்குது. நீங்க வந்திருக்கீங்கன்னு பாசத்துல ஆத்துக்கு போய் மீனையும் எறாலையும் புடிச்சிட்டு வந்தாங்க. அதனால ஏற்பட்ட களைப்பால போய் ஓய்வெடுக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம். அப்படியா? எவ்ளோ பெரிய காரியம் பண்ணிட்டாங்க. சரி வா போய் பார்க்கலாம். ராமு, கிருஷ்ணா 2 பேரும் போய் பார்த்தாங்க. ரங்கம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கிக்கிட்டு இருந்த ரங்கம்மாவ 2 பேரும் எழுப்பி, என்னத்த தூங்கிட்டீங்க? நாங்க வந்திருக்கிறோம், ஏதாவது விதவிதமா செஞ்சு தருவீங்கன்னு பார்த்தா, நீங்க என்ன இப்படி? ரங்கம்மா என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சாங்க. நிச்சயமா செஞ்சு கொடுத்திருப்பேன். ஆனா உடல்நல ஒத்துழைக்கல. அதனால தான் நீங்க வந்ததும் என்னால எதுவும் செஞ்சு தர முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. ஐயோ அத்தை, நாங்க வந்தது உங்கள பார்க்கத்தான். அது தவிர உங்கள தொந்தரவு செய்யறதுக்காகலாம் இல்ல. நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு சிரமமா இருக்கிறத நாங்க உணர்றோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வயசுல உங்களுக்கு ஓய்வு தான் அவசியம். மருமகன்களோட பேச்ச கேட்டு கண்ணீர் விட்டா. எவ்ளோ நல்ல மருமகன்கள் எனக்கு கிடைச்சிருக்காங்க. என்னை இவ்ளோ அழகா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என் மகள்கள் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ நீங்க கிடைச்சது. அப்படி அத்தைக்கு தைரியம் சொல்லிட்டு மறுநாள் 2 மகள்களும் அவங்களோட கணவர்களோட ஊருக்கு புறப்பட்டுட்டாங்க. என்னம்மா லக்ஷ்மி, சீதா, வந்து 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்களே. அத்தை, உங்கள பார்த்துட்டு போலான்னு தான் நாங்க வந்தோம். உங்கள தர்ம சங்கடத்துல ஆழ்த்த இல்ல. இதோ இந்த பணத்த வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவசர தேவைகளுக்கு இது உதவும். இனி நாங்க கிளம்புறோம். இப்படி சொன்னாங்க மருமகன்கள். அப்படி எல்லாரும் அங்கிருந்து புறப்பட்டதும் ரங்கம்மா ரொம்பவும் வருத்தப்பட்டா. இவ்ளோ நல்ல மருமகன்களுக்கு தன்கிட்ட இருக்கிற பணத்தை செலவு செய்யாம உபசரிக்க நினைச்சதுக்காக ரங்கம்மா தன்னோட தவற உணர்ந்தா. அன்னையிலிருந்து எப்ப மருமகன்கள் வந்தாலும் பணம் செலவாயிடுமேன்னு கவலைப்படாம அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா உபசரிப்பு செய்யறதுக்கு ஆரம்பிச்சா.